கதையின் பெயர் சிங்கமும் வேட்டைக்காரனும். ஒரு முற்றிலும் அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலிமையானதொரு அரசன். அந்த காட்டின் எல்லா மிருகங்களும் அதனை மரியாதையுடன் பார்த்தன. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் அந்த காட்டுக்குள் நுழைந்தான். அவன் தனது துப்பாக்கியுடன் சிறிய விலங்குகளை வேட்டையாட வந்திருந்தான். காட்டு மிருகங்கள் அனைத்தும் அவனை பார்த்ததும் பயந்து ஓடின. ஆனால் சிங்கம் மட்டும் அப்படியெல்லாம் பயப்படாது. வேட்டைக்காரன் தன் வேட்டையில் ஆழ்ந்து இருந்தபோது தன் பின்னால் ஒரு இருட்டு போன்ற பெரிய நிழல் தெரிந்தது. அவன் மெல்ல திரும்பி பார்த்தபோது ஒரு பெரிய சிங்கம் தனது கண்களால் அவனை பார்க்க அவன் உடனே வியர்வையுடன் உறைந்தான். சிங்கம் மெதுவாக கேட்டது, "ஏன் எங்கள் காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடுகிறாய்?" வேட்டைக்காரன் பயந்து, நான் என் குடும்பத்திற்காக உணவாக சில விலங்குகளை பிடிக்க வேண்டும் என்று பயந்து பேசினான். சிங்கம் சிரித்தது, "நீயும் உன் குடும்பத்திற்காகவே வேட்டையாடுகிறாய். நானும் என் குடும்பத்திற்காகவே வேட்டையாடுகிறேன். ஆனால் நீ உன் துப்பாக்கியால் எங்களின் உயிர்களை கொள்கிறாய்." வேட்டைக்காரன் உண்மை புரிந்து கொண்டு மிருகங்களை இனி வேட்டையாட மாட்டேன் என்று வாக்களித்தான். அதன் பிறகு அந்த காடு மீண்டும் அமைதியாக எல்லா மிருகங்களும் ஒரு சமத்துவமான வாழ்க்கை வாழத் தொடங்கின. கதை நெறி: அனைவருக்கும் உயிர் முக்கியம். பிற உயிரினங்களை அழிக்காமல் இயற்கையை மதித்து வாழ வேண்டும்.